என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய இந்த காணொலியை அனைவரும் கடைசி வரைக்கும் பாருங்க. தாவேகாவினுடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சியில் இணையப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மைதானா? தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கவில்லை என்று மாற்றுக் கட்சிக்கு தாவுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டில் பரவலாகவே அனைத்து ஊடகங்களும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதானா என்பதை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். சட்டமன்றத்தில் திமுகவினுடைய அரசியல் அம்பலப்பட்டு நிற்கிது. திமுக தேருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். சட்டமன்றத்தில் திமுகவினுடைய அரசியல் அம்பலப்பட்டு நிற்கிது. உண்மையிலேயே 5 ஆண்டுகள் இவர்களால் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக இவர்களால் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதை பற்றியும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதே வேளையில் அனுபவமே இல்லாத தாவேகாவினுடைய உறுப்பினர்கள், அனுபவம் வாய்ந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க சட்டமன்றத்தில் செய்த ஒரு மிக முக்கியமான செயல் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியில் இந்த காணொலியில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த திமுக காரணங்கள்லாம் எதுக்கு தான் சட்டமன்றத்துக்கு போகிறானுங்க, இவனுங்க என்ன அனுபவம் இவனுங்களுக்கு, இவனுங்க அனுபவத்தை தூக்கி போய் குப்பையில் போட அப்படின்னு நீங்களே அவனுங்களை காரி துப்புவீங்க. வாங்க, முதல்ல இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, இப்படி வட மாவட்டங்களை குறிப்பாக கொண்டு ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு மாற்றுக் கட்சிக்கு இணையப் போவதாக தாவேகாவினுடைய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறது. இது உண்மைதானா அப்படின்னா, இந்த காணொலி பார்க்கின்ற அன்பு உறவுகள் நீங்களே சொல்லுங்க. இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சியாக இருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கின்ற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வலுவான கட்சிகளே இல்லை. அப்படி ஒரு நிலைக்கு அந்த கட்சிகளினுடைய நிலை மாறி போனது. ஏன்னா கடந்த காலங்களில் ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் வலுவா, அல்லது திமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அதிமுக எதிர்கட்சியில் வலுவாக இருக்கும். இங்கே இருக்கிறவன் அங்கே தாவனது, அங்கே இருக்கிறவன் இங்கே தாவன வரலாறுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைய வரலாறு அப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சி, எதிர்கட்சி திமுக, அந்த கட்சிக்கு முதுகெலும்பு இருக்கா யோசிச்சு பாருங்க. அந்த கட்சியால் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு கூட திறமையற்ற திராணியற்றவர்களாகத்தான் சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஒரு சிவசங்கர் நேற்று சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, ஒரு அரசியல் இயக்கம் அதிகாரத்திற்கு வந்து விட்டது, அந்த இயக்கத்தின் தலைவராக ஒரு சினிமா நடிகர் தான் இருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற உதயநிதி என்ன சினிமா நடிகரா அல்லது அரசியல் படித்து விட்டு அரசியலுக்கு வந்தவரா? நான் கேட்குறேன். சினிமா நடித்ததை தவிர உதயநிதிக்கு வேற என்ன தகுதி இருக்கு? அவங்க தாத்த முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், இன்றைக்கு இவர் துணை முதலமைச்சர். இதை தாண்டி அவருடைய அரசியல் அறிவு ஞானம் என்ன சொல்லுங்களேன். இதுவும் ஒரு சினிமா கூத்தாடி தானே. உதயநிதி என்ன அரசியல் மாமேதையா? அவனும் ஒரு சினிமா கூத்தாடி பையன் தானே. சிவசங்கர் பேசுறாரு சட்டமன்றத்தில். அட்லி அப்படிங்கிற ஒரு சினிமா டைரக்டர், விஜய் வைத்து பல படங்கள் இயக்கியவர். அவர் வந்துட்டு பல படங்களில் வேறு இட்டு படங்களில் இருக்கிற காட்சிகளை வந்துட்டு இங்கே கொண்டாந்து படமாக்கி மற்ற படங்களை எப்படி அவர் இட்டு கொடுத்தாரோ அதுபோல தாவேகாவினருடைய ரீல்ஸ் இட்டாகிறதுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி ஒட்டிட்டு இருக்கிற ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு. ஒன்றுமே புரியல நமக்கு. தமிழக சட்டமன்றம் என்பது மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவது, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவது. விஜய் வந்துட்டு சினிமாவை கடந்து மக்கள் மன்றத்தில் வந்து வென்றுட்டார். உங்களுடைய கையாலாகாத தனத்தால, நீங்க செய்த டுபாகூர் ஆட்சியால விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுகின்ற நிலை உருவாகி போச்சு. வெற்றி பெற்றாச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் தான் ஆட்சி செய்கிறார். தமிழ்நாட்டு மக்களினுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைங்க, மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு
ஆளும் கட்சியை குறை கூற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துல அரசியல் செய்து கொண்டிருந்தால் இது என்ன சட்டமன்றமா இல்ல உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை பேசுவதற்கான மாமன்றமா? அது இப்படிப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு எதை பேசுறோம் எதை பேசக்கூடாது என்று தெரியாமல் சட்டமன்றத்தில் உளறி கொண்டிருக்கின்ற நிலையில 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இருப்பவர்கள் எதிர்க்கட்சிக்கு தாவுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் அப்படின்னு பெரும்பாலான திமுகவினுடைய ஊடகங்கள் ஒரு பெரிய அளவுல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. எந்த தாவேகா உறுப்பினர் குறிப்பிட்டு சொல்லுங்களேன் பார்க்கலாம். வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரின்னு ஒரு மாவட்டத்தினுடைய பேரை சொல்றீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாருன்னா வாய்ப்பு இருக்கா? அத்தனையுமே அரசுக்கு எதிராக ஒரு ரூமரை கிளப்பிட்டு இருக்கு திமுக. மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கவில்லை என்று தாவேகாவினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். அப்படியா? போர்க்கொடி தூக்கி சட்டமன்ற உறுப்பினரை விட அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவ்வளவு பெருசாயிடுமா? யோசிச்சு பாருங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பு கிடைக்கலன்னு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மாற்று கட்சிக்கு தாவறதுக்கு தயாராகிட்டாங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஏறக்குறைய முடிந்து விட்டது. எந்த கட்சியில? திமுகவிலையா? தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு தாவிடுவாங்களா? நடக்குமா இது? கேட்குறவன் கேனைன்னா கேப்பையில் நெய் வடிதுன்னு பழமொழி இருக்குல்ல, அதை நம்பிட முடியுமா? திமுக கார மாதிரி இழிச்ச பயணங்கிறதா நம்புவாங்க. இது மாதிரி திமுகவினுடைய இந்த போலி 200 ரூபாய் ஊடகங்கள் தாவேகாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மக்கள் யாரும் நம்பாதீங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திமுகவில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய போறாங்க. அதுல மதிமுகவினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது இல்லாம இன்னும் 3 திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய போறாங்க. அன்னைக்குதான் திமுகவினுடைய அஸ்திவாரமே ஆட போகுது. பாருங்க நீங்க, நடக்குதா இல்லையா? இவங்க ராஜினாமா செஞ்சுட்டு எங்க போறாங்கன்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா தாவேகாவுக்கு தான் போறாங்க. இது உண்மையான செய்தி. ஆனா திமுக காரம் பரப்புறது அத்தனையும் தாவேகாவுக்கு எதிரான ஒரு வதந்தி, ஒரு ரூமர் இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காரு. திமுகவில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மாற்று கட்சியை சார்ந்தவர், திமுகவினுடைய சின்னத்துல நின்று வெற்றி பெற்றவர். அவரும் இப்ப போய் தாவேகாவில் சேர போறாரு. அவரும் அந்த பதவியை ராஜினாமா செய்ய போறாரு. இது இல்லாம 2 நேரடி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய போறாங்க. பொறுத்துருங்க. இந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகு திமுகவுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இது போல திமுகவினுடைய நிலைமை ஊசலாடிட்டு இருக்கு. இன்றைய நிலையில தாவேகாவினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புறாங்க. ஆனா இந்த ஆட்சி ஏன் வந்தது? இந்த ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதை விட திமுக ஆட்சியே நல்லா இருந்தது, இப்படியெல்லாம் மக்கள் ஒருபோதும் விரும்பல. திமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி எவ்வளவோ மேல் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறார்களே தவிர, இந்த ஆட்சியை விட திமுக ஆட்சியே நல்லா இருந்தது, தெரியாம போய் ஓட்டை போட்டுட்டுமே, இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி மோசம் போயிட்டுமேன்னு எந்த மக்களும் நினைக்கல. இதை சட்டமன்றத்தில் உதயநிதி பேசுறாரு. எப்படி பேசுறாரு உதயநிதி? எந்த மக்கள் உங்ககிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி? திமுகவினுடைய கொத்தடிமைகள், கொத்துசுங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி திமுகவுடைய கொத்தூசுகள் பேசுறாங்கன்றதை விட திமுகவினுடைய கொத்தூசுகளை நீங்க பேச வச்சிட்டு இருக்கீங்க ஆட்சிக்கு எதிராக. நான் ஒரு காட்சி சொன்னேன் இல்ல, திமுகவினுடைய அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் அவர்கள் செய்கின்ற சாதனைகள் எப்படி இருக்குன்னு இந்த காட்சியை பாருங்களேன். பாத்தீங்களா? இவர்கள்தான் திமுகவினுடைய அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தீங்களா? இந்த அயோக்கி பயிலுங்க சட்டமன்றத்தில் நக்களும் நையாண்டிமா கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கடா போறீங்க சட்டமன்றத்துக்கு? உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு மக்கள் அனுப்புனது அங்கே போய் கூத்தடிக்கிறதுக்கு தானா? சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு யாரும் கவனிக்கிறது இல்லை. சட்டமன்ற அவைகளினுடைய நிகழ்வுகளை எவனும் கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கடைசி சட்டமன்றம். இந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இதுவே கடைசி சட்டமன்றம். அடுத்த முறை நீங்க எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள கனவு கூட காணக்கூடாது. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்த பொது தேர்தல்களில் வெற்றி பெற்று 1-2 பேர் சட்டமன்றத்துக்கு உள்ள போனா கூட ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தமிழ்நாடு மாறி போகும். நீங்க வேணா பொறுத்திருந்து பாருங்க. ஆட்சி கைவிட்டு போயிடுச்சு, ஆட்சி பறி போயிடுச்சு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன என்பதை சர்வே பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் மீது பழிய போட்டுக்கிட்டு நடப்பதை பேசுங்க. குற்றம்னு நான் சொல்லல. மாநிலத்தில் மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது, இதற்கான தீர்வு வேண்டும் கேளுங்க. அதெல்லாம் குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனா
நடக்காத ஒன்றை நடப்பது போல, நடந்து விட்டதை போல, இல்லாத ஒன்றை இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொண்டு போய் சட்டமன்றத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருந்தால் மக்கள் உங்களை இன்றைக்கு நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஷாஜகான் சொன்ன மாதிரி துடைத்து எறியப்படுவீர்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் கண்ணியமான முறையில் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகள்.